உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கால்களில். இந்த வீடியோவுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ இப்போது அவசரமும் அவசியமாக நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த காலகட்டத்தில், இந்த பிஸியான காலகட்டத்துக்கு இந்த வீடியோ ரொம்ப அவசியங்க. இதை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப அவசியமான வீடியோ, அவசரமான வீடியோ. ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கால்கள். ஏன்னா அது நம்மளோட ஆரோக்கியம் நம்ம காலில் தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம தெரியாமல் தான் இருக்கிறோம். அதெல்லாம் இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு வியாதிகள் வருது இல்லைங்களா? இப்போ நோய்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வெளிப்புற காரணிகளால் வரக்கூடிய நோய்கள், அதாவது வைரஸு, பாக்டீரியா, பூஞ்சைகள், ஃபங்கஸ், இது மாதிரி உள்ளதில் வரக்கூடிய நோய்கள். அது கால்ரா, இந்த மாதிரி கொரோனா, இந்த மாதிரி உள்ள வியாதிகள் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வகை அப்படின்னாக்கா நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணுற வியாதிகள், நோய்கள். அதுதான் இப்போ நம்ம இந்த நோயை பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது இதில் நம்ம உடம்பே நம்ம நோயை உற்பத்தி பண்ணுது இல்லைங்களா? அது என்ன வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாருக்குமே அது இப்போ மோஸ்ட்லி அதிகபட்சமாக இருக்குது. நம்ம நாட்டிலே அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ், அடுத்து ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ராலு, ஒபிசிட்டி, இது எல்லாமே இப்போ அதிகமாக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. உலகத்துலேயும் ஜாஸ்தியாக இருக்குது, இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இதைத்தான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு வீட்டில் எப்படியாவது ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் வந்துடுது, ஒபிசிட்டி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இதுக்கு என்னங்க காரணம்? இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்மளோட கால்கள். நம்மளோட காலில் தான் எல்லாமே இருக்குது. இந்த வியாதிக்குள்ள காரணமும் நம்ம காலில் தான் இருக்குது. இந்த வியாதிக்குள்ள ரெமெடியும் நம்ம காலில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட காட்டுறீங்க, டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே மாத்திரை, டயபெட்டிக்குள்ள மாத்திரையை, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள மாத்திரையை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த மாத்திரையை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் பூரா அந்த மாத்திரை தான் சாப்பிடணும். ஆனால் க்யூர் ஆகும். ஏன்னா இந்த மாத்திரைகள் உங்களுக்கு சுகரை கண்ட்ரோலில் தான் வச்சுருக்குமே தவிர முற்றிலுமாக குணப்படுத்தாது. ஏன்னா அதோட காரணம் மூளை வேறு வேறு இடத்துல இருக்குது. அந்த மூளை வேரை கண்டுபிடிச்சா தான் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அதனால் அந்த மாத்திரைகள் அது கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அது மாதிரி கொலஸ்ட்ராலுக்கும் மாத்திரை கொடுப்பாங்க, ஹார்ட் டிசீஸ் வந்துடும் அதுக்கு மாத்திரை. இதை நம்ம வாழ்நாளாக பூரா சாப்பிட்டுக்கிட்டு அந்த டாக்டருக்கும் பணத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு வண்டியாக மாத்திரையை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நடக்குது. ஆனால் வியாதி குணப்படுத்துகிற வியாதி நல்லா போகிற மாதிரியே தெரியலை. இதில் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் மன உளைச்சல், பண செலவு, நம்மளுடைய டைம் வேஸ்ட்டு, இவ்வளவு நடக்குது. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது நார்மலாக இப்போ இந்தியாவில் அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நமக்கு ரெமெடிங்கிறது நம்ம காலில் இருக்குது. இப்போ அதுதான் வரப்போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிய வரும். நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணுற வியாதிக்கு நம்ம உடம்பு தாங்க தீர்வு. அதை வெளியில் போய் மாத்திரையாக தேர்வு பண்ணக்கூடாது. நீ அப்படி அந்த மாத்திரை மருந்துகளை சாப்பிடும்போது அதில் சைடு எஃபெக்ட்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே கெமிக்கல் டேப்லெட் தான். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வேறு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் மாத்திரை உங்களுக்கு உடம்பு ரிஜெக்ஷன் பண்ணிச்சுன்னா அடுத்து டயாலிசிஸுக்கு போவாங்க. உங்களுக்கு அதான் பெரிய கஷ்டம். மிஷினை வச்சு பிளட்டை எடுத்து சுத்திகரம் பண்ணி திரும்பி அனுப்புவாங்க. இது வாழ்நாள் பூரா நம்ம இந்த மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. இப்போது இந்த வியாதிகள் வருவதற்கு காரணம் காலுன்னு நான் சொன்னேன். ஏன் கால்?
காரணமாகுதுன்னா, கால் வந்து உடம்புல உள்ள ஒரு முக்கியமான உறுப்புங்க. இந்த காலை நம்ம சரியாக வந்து உபயோகப்படுத்தவில்லை. சரியாக அதோட செயல்பாடுக்கு நம்ம விடவில்லை. அதுதான் மெயின் காரணம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். அப்போ இந்த கால்களில் ரொம்ப ரெமெடி இருக்குதுன்னு சொன்னோம். இந்த கால்களை நம்ம சரியாக யூஸ் பண்ணலை. ஏன் இந்த காலத்தில், இந்த கால அவசரமான பிஸியான உலகத்தில் நாம் அதிகமாக என்ன பைக்கு, காரு இதுக்கெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு நடை கிடையாது. பக்கத்தில் உள்ள ஒரு பேங்க்கு கூட பைக்கை தான் எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், கடவுள் நம்ம எப்படி படைச்சிருக்காரு. நம்ம உடம்பு, கை, கால், தலை இப்படி உள்ள உறுப்புகளை வச்சு தான் படைச்சிருக்காரு. நம்ம கூட சேர்ந்து காரு, பைக்கெல்லாம் சேர்த்து நம்மளோட படைச்சி நம்மளோட அனுப்பலை. இதை படைச்சி அனுப்பி இதை வச்சு நீ சர்வியல் பண்ணிக்கணும், இந்த உலகத்தில் வாழ்ந்துக்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உறுப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம கூட படைச்சி அனுப்பியிருக்கிறாரு. இப்போ கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு, போகிறதுக்கு, ஒரு வெயிட் எடுக்கிறதுக்கு, தூக்கிறதுக்கு, பல வேலைகள் செய்கிறது கை உதவுது. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னா நமக்கு கால் தான். இந்த காலை வச்சு தான் ஒரு இடத்துல, அதுக்காக தான் ஆண்டவன் கொடுத்துருக்காரு இந்த காலை. நம்ம நகர்வதற்காக படைக்கப்பட்டது இந்த கால்கள். இறைவன் அதுக்கு தான் படைச்சிருக்காப்புல. அப்போது நம்ம இந்த கால்களை சரியாக யூஸ் பண்ணணுமா இல்லை? யூஸ் பண்ணுறது தான் நான் இறைவன் பண்ணலை. யூஸ் பண்ணாதனால தான் இந்த வியாதிகள். ஏன்னா இந்த கால்களுக்கும் உள்ளே உள்ள உறுப்புகளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கால்களில் மெக்கானிசத்தை பற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் பண்டைய காலத்துக்கு பின்னோக்கி போகணும். ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த காலோடைய மனிதனுடைய வாழ்க்கை விதம், லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவன் காடுகளில் வசித்தான். சில பேர் மலைகளில், குகைகளில் இருந்தாங்க. அந்த பண்டைய காலத்து அந்த ஆதி மனிதன் என்ன பண்ணால், தன்னுடைய உணவுக்காக தினமும் பல கிலோமீட்டர்கள் நடந்து தன் உணவை தேடினான். ஏன்னா அவன் தன்னை உணவுக்காக தேடினது என்னன்னாக்கா, மாமிச பிராணிகள், அதாவது முயல், மான், ஆடு, மாடு, இந்த மாதிரி காட்டு விலங்குகள், அதைத்தான் அதன் உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த உணவின் தேவைக்கு அவன் தினமும் பல கிலோமீட்டர்கள் நடந்து இந்த உணவை தேடி கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம இறங்கி 2 நிமிஷத்துலேயும் 3 நிமிஷம் அந்த விலங்கு நம்மளோட கண்ணில் படாது, அவனுக்கு பட்டிருக்காது. அப்போ அதுக்கு விலங்கை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அவன் பல கிலோமீட்டர்கள், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்திருக்கணும். அதுக்கு பிறகு அந்த விலங்கு கண்ணில் தென்பட்ட உடனே அந்த விலங்கை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அந்த விலங்கு இவனை திருப்பி பார்த்துருச்சுன்னா அது எடுக்கும் ஓட்டம் அவங்களுக்கு. அப்போ அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம ஓட்டமும் நடையுமா இவன் பின்தொடர்ந்து ஓடி அதன் பிறகு தான் அந்த விலங்கை பிடிச்சி அடித்து சாப்பிட்டு அந்த பொழுதை ஓட்டியிருப்பாங்க. அப்போ இதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட தூரம், அவன் நடந்த தூரம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கின்னா, சுமார் 20லேருந்து 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அப்படி தான். அப்போ அவங்க இடம் மாறுறதுக்கும் நடை தான். அப்போது இந்த காரு, பஸ்ஸு, இது மாதிரி பைக்கு எதுவும் கிடையாதுங்க. அவன் எல்லாமே நடை தான். காட்டிலே நடந்திருக்கிறார்கள், மலையில் உள்ளவர்கள் மலையில் நடந்திருக்கிறார்கள். இப்படி தான் அவங்க வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அவன் வாழ்ந்ததுனால அவனுக்கு வியாதிகள் இல்லை, இந்த மாதிரி வியாதிகள் இல்லை. ஏன்னா அத்தனை கிலோமீட்டர் அவன் நடந்ததுனால இந்த கால் நடக்க அவனுக்கு என்ன உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்பட்டு அந்த வியாதிகள் இல்லைங்க. இதுக்கு தான் இந்த கால் நம்மளுக்கு பழகிருக்கு. இந்த மெக்கானிசம் தான். இந்த மெக்கானிசம் கலவுனதுனால நம்மளுக்கும் அதே அந்த மனிதனுடைய வழித்தோன்றலில் தான் நம்ம வந்திருக்கோம். அதே டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏ ஜீனை எடுத்துகிட்டு தான் வருது. அப்போ இந்த கால்கள் அந்த மாதிரி அந்த பண்டைய மனிதனுடைய லட்சக்கணக்கான வருஷம் அது பழகிட்டதுனால அந்த கால்கள் அந்த சிஸ்டத்தில் தான் வேலை செய்யும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு காலம்தான் மாறுபட்டிருக்கே தவிர மனிதனுடைய ஸ்ட்ரக்சர் அவன் அந்த காலத்தில் இருந்ததுக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் இருக்குது. மெக்கானிசம் அதே மெக்கானிசம் தான். அவங்களுக்கு கை கால் இருந்திருக்கு, நம்மள்ட்ட கை கால் இருந்திருக்கு, மூட்டுகள் எல்லாமே அதே மாதிரி தான் வேலை செய்யுது.
அப்போ இந்த கால்களும் அதே மாதிரி தான் அவன் பயன்படுத்தியிருக்கிற விதத்தில் அதே மெக்கானிசத்தில் தான் இப்போ இந்த காலத்தில் நம்ம இந்த கால்களை பயன்படுத்தாதனால உள்ளுறுப்புகள் சரியாக வேலை செய்யாதனால உங்களுக்கு வியாதிகள் நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நம்ம இந்த கால்களை சரியாக வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த உள்ளுறுப்புகள் ப்ராப்பராக வேலை செய்யும். கால்களை எப்படி வேலை செய்யணும் வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அதோட பயன்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலுங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட பாருங்கள், ஒரு 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்த காடுகள் வாழக்கூடிய இந்த குறவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெலாம் இன்றைக்காவது வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில்? நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். என்னுடைய 40 வருஷத்தில் நான் இது வரைக்கும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்த்ததில்ல. ஏன்னா அவங்க நாடோடிகளாக ஒரு இடத்துலேருந்து ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போய்கிட்டு கிடைக்கிற இடையில் கிடைக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்ததில்லை. எது சின்ன சின்ன எதுவும் வியாதி இருந்தால் அவங்களே நாட்டு மருந்து மாதிரி அழைச்சி அதில் சாப்பிட்டு அதை க்யூர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஆட்டுக்கு, எந்த மாட்டுக்கு, எந்த பூனை, எந்த நாய்க்குங்க சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது சொல்லுங்கள். எந்த நாய்க்காவது ஹார்ட் டிசீஸு இது சுகர் இருக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துருக்காங்களா யாராவது? நான் இது வரைக்கும் பார்க்கலங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன் இல்லை? அதுகெல்லாம் காலை யூஸ் பண்ணதுங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அவைகள் நடக்கிற தூரம்லாம் 10 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு. ஒரு தண்ணி குடிக்கணுன்னா கூட ஒரு 3 கிலோமீட்டர் அது ஓடணுங்க. ஒரு தண்ணிக்கு ஒரு குளத்தை நோக்கி அது ஓடணுன்னா அதுக்கு அது இருக்கிற இடத்துல தண்ணி கிடைக்காது. அதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். 3 கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த தண்ணி கிடைக்கும். உணவு தேடன்னா அதுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கணும். இப்படி அதற்கு கால் யூஸ் பண்ணாலும் அதில் உள்ளுறுப்புகள் நல்லா வேலை செஞ்சு இந்த மாதிரி வியாதிகள் அது இருக்குது. சுகரு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி வியாதிகள்லாம் நாய், பூனை, ஆடு, மாடு எதுக்கும் கிடையாதுங்க. அப்போ பாருங்கள், இப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் வருது இந்த வியாதி அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய மூளையை செலுத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு டிஃபெக்ட் நம்மள்கிட்ட இருக்குது, கோளாறு இருக்குது. அந்த மெக்கானிசம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்க அந்த மெக்கானிசத்தை ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த கால் தான் அதோடைய முக்கிய காரணம் இந்த நோயை வரவழைக்கிறது. இப்போ அதை பற்றி பார்ப்போம். இந்த கால் நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அந்த காலை தூக்கி, ஒரு ஸ்டெப்புங்கிறது 2 அடி நீங்கள் தூக்கி வைக்கணுன்னாக்கா அதுக்கு 200 தசைகள், கால்கள் உள்ள 200 தசைகள் வேலை செய்யணுங்க. குறைஞ்சது 200 தசைகள். இந்த 200 தசைகள் கூட்டாக இருந்து வேலை செஞ்சால் தான் நீங்கள் இந்த காலை ஒரு அடியை தூக்கி அந்தனை வைக்க முடியும், 2 அடி. அது மாதிரி அந்த கால் நவரணுன்னா அது ஒரு 200 தசை அது வேலை செய்யணும். இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு இப்போ ஒரு மனிதர் வந்து சுமாராக ஒரு 70 கிலோ இருந்தார் அப்படின்னாக்கா நேராக நிற்கும்போது 2 காலில் நிற்கும்போது இந்த எடை சமமாக பிரிஞ்சு இந்த காலுக்கு 35 கிலோ, இந்த காலுக்கு 35 கிலோ போகும். நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டெப்பை ஒரு காலை தூக்குறீங்க. தூக்கும்போது இந்த கால் தாங்கக்கூடிய ஒரு 35 கிலோ வெயிட்டு திருப்பி இந்த காலுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி 35 கிலோ தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த காலோட ஒரு 35 கிலோங்கும்போது 70 கிலோ வெயிட்டை இந்த காலை தாங்கிட்டு உந்தி ஒரு ஸ்டெப்பு வைக்கணும். 2 அடி ஒரு ஸ்டெப்பு. இப்படி மாறி 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 போகல உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த தசைகள் 200 தசைகளும் வேலை செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த தசைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் சக்தியும் வந்து எங்கேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ளுறுப்பு தான் கொடுத்தாகும். உள்ளுறுப்புங்கும்போது எங்கேருந்து வந்தது சக்தி? சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், பாங்க்ரியாஸு, இங்கே இருந்ததுக்கு சக்தி கிடைச்சாகணும். அதாவது சுரக்க வேண்டிய ஹார்மோன் ப்ராப்பராக சுரந்து அதுக்குள்ளே சக்தியை இமிடியேட்டாக இருக்கணும். செரிமான மண்டலம் விரைவாக செயல்படணும். அது செயல்பட்டு ஜீரண சக்தியாக மாறி அது குளுக்கோஸாக மாறி இமிடியேட்டாக அது ரத்தத்தில் கலந்து நமக்கு இதெல்லாம் வேலையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா. அப்போது உள்ளுறுப்புகள் ப்ராப்பராக வேலை செய்யுது. இப்போ இந்த காலை நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன்,
இப்போ நம்ம நடக்கும்போது என்னென்ன உடம்புல அதிசயம் நடக்க போகுதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். பெரிய அதிசயம்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்தத முதல் நிமிடத்தில் உங்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதிகரிக்க ஆரம்பித்த உடனே உங்களுடைய தசைகளுக்கு, கால்களுடைய தசைகளுக்கு விரைவாக இரத்தம் கொண்டு செல்லப்பட்டு சக்தி அளிக்கப்படுகிறது. அது ஃபஸ்ட்டு மினிட்லேயே நடந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நடக்கிறீங்க. ஒரு 5வது நிமிடம், இந்த 5வது நிமிடத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பாடி எண்டோஃபின்ங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த எண்டோஃபின் ஹார்மோனு நம்ம மூடை வந்து அப்ரிட் பண்ணும். ரொம்ப மைண்டுக்கு வந்து இதமாக இருக்கும் உங்களுக்கு. 2வது, சாதாரண நம்ம உடம்புல ஏற்படுற வலிகளை குணமாக்கும் இந்த எண்டோஃபின் ஹார்மோன். அந்த எண்டோஃபின் ஹார்மோனை நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 5வது நிமிஷத்தில் இந்த அதிசயம் நடக்குங்க. அடுத்ததாக 10வது நிமிடம். 10வது நிமிடத்தில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்களுக்கு மன அழுத்தம் குறையுது. இந்த 10வது நிமிஷத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் நடக்கும். 10வது நிமிஷத்தில் இது நடக்குது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது என்னென்னா நம்மளுடைய டென்ஷனை ஓட விரட்டும் உங்களுக்கு. அந்த நிகழ்வு நம்மளுக்கு 10வது நிமிஷத்தில் நடக்குது. அடுத்தது 15வது நிமிஷத்தில் குளுக்கோஸ் லெவலு, நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவலு ரெகுலேட் ஒழுங்குபடுத்தப்படுது உங்களுக்கு. சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவலு மட்டுப்படுத்தப்படும். அது 15வது நிமிஷத்தில் உங்களுக்கு இது நடக்கும். நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும்போது 15வது நிமிஷத்தில் இந்த அதிசயம் நடக்குது. அடுத்தது 30வது நிமிஷம். நீங்கள் 1/2 மணி நேரம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த 30வது நிமிஷம் என்னென்னா, உங்கள் உடம்புல உள்ள ஃபேட்டு உருவ ஆரம்பிச்சிருங்க. ஃபேட்டு அப்படியே பர்ன் ஆகும். உருவி அப்படியே சக்தியாக மாறி கால்களுக்கு போங்க. இந்த அதிசயம் அந்த 30வது நிமிடத்தில். அதனால் என்ன உங்களுக்கு விளைவு அப்படின்னா, வெயிட்டு குறையும். உங்களுக்கு தேவையில்லாத வெயிட், ஒபிசிட்டி ரெடியூஸ் ஆகுது. இது 30வது நிமிஷத்தில் இது நடக்கும் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது. அப்புறம் கண்டினியூவாக நடக்கிறீங்க. 45வது நிமிஷத்தில் நீங்கள் ஓவர் திங்கிங், அதிகமாக நம்ம நினைக்கிறது, தேவையில்லாத நினைவுகள், அது தடுக்கப்படுது. திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே வர, அதாவது மன சம்பந்தப்பட்ட வியாதி மாதிரி திரும்ப திரும்ப வர்ற நினைவுகள் வந்து தடுக்கப்படுது. இது 45வது நிமிஷத்தில். இதெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ். இதெல்லாம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த சம்பவம் நடக்குது 45வது இந்த அதிசயம். 1 மணி நேரம் 60வது நிமிஷம் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ரொம்ப மூளை மகிழ்ச்சியாகி டோப்பமைன்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குதுங்க. இது மூளை மனிதன் ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ள நேரத்தில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த டோப்பமைன்ங்கிறது. இது வந்து நம்முடைய மூளையில் உள்ள நியூரான்கள். இந்த நியூரான்கள் தான் நமக்கு வந்து இந்த மெசேஜை பாஸ் பண்ண நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்ற அந்த நியூரானில் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் பண்ணிக்கிறது, மெசேஜை பாஸ் பண்ணும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமானது வச்சுங்க. இந்த டோப்பமைன் ஹார்மோனு அந்த நியூரான்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்குதுங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும். அப்போ மூளை உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக உணர்வீங்க. இது நமக்கு நடக்கிற 1 மணி நேரத்தில் அது நடக்கிற அதிசயங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம லங்ஸு ஏராளமான காற்றை உள்ளழுக்கும். நல்ல விரிவடையும் லங்ஸ் உங்களுக்கு. விரிவடைஞ்சு காற்றை உள்ளழுக்கும். ஆக்சிஜன், ஏராளமான ஆக்சிஜன் உள்ளே போகும். ஏன்னா ஆக்சிஜன் அங்கே கொடுத்தாகணும் உங்களுக்கு இருதயத்துக்கு. ஏன்னா இருதயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும்போது ஆக்சிஜன் தேவைப்படும். ரத்தத்தில் கலந்து அது சக்தியாக மாற்றப்படணும். அப்படிங்கக்குள்ள நுரையீரல் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். அடுத்து ஹார்ட் ரேட் அதிகரிக்கும். ஏன்னா ஹார்ட்டு பம்ப் பண்ணி பிளட்டை சர்க்குலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நடக்க 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 கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஜீரண மண்டலம். நீங்கள் ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, கொள்ளுவீங்க. அந்த சாப்பாடை அதை வச்சுருக்க முடியாது. இம்மிடியேட்டாக அதை செரிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஹார்மோன்லாம் சுரந்து அதுக்குள்ளே ஜீரண நீர்கள், அமிலம்லாம் சுரந்து அந்த சாப்பாடை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக
செரிக்க வைக்கும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செரிக்க வைக்கும். ஏன்னா செரித்து அந்த சத்தை வந்து கொடுக்கணும், உங்களுக்கு இங்கே டிமாண்ட் இருக்குது, உங்களுக்கு கால்களுக்கு அனுப்பணும். அதனால் அந்த செரிமான மண்டலம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு என்னென்ன ஹார்மோன் சுரக்கம்லாம் அதெல்லாம் சுரந்து அந்த சத்தை குடலுக்கு அனுப்பி அங்கேருந்து உறிஞ்சி அந்த குடல்லேருந்து சத்து உறிஞ்சப்பட்டு பிளட்டில் கலந்து இமிடியேட்டாக அந்த காலுக்கு போகணும். ஏன்னா காலில் வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே டிமாண்ட் இருக்கோ அப்போ தான் சப்ளை இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுங்க. டிமாண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு சப்ளை இருக்கும். அப்போ அந்த டிமாண்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த டயத்தில் சப்ளை இருக்கும். உள்ளுறுப்புகள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. கல்லீரல், மண்ணீரல், பான்கிரியாஸ், அது இது என்னென்னமோ இருக்குது, நிறைய இருக்குது. சிறுநீரகம் சூப்பராக வேலை செய்யணும். சிறுநீரகம் ஏன் வேலை செய்யும் அப்படின்னா, தண்ணி ரத்தத்தில் உள்ள பிளட்டை தண்ணி என்ன பிரித்து என்ன பண்ணணும், ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்பணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பாடி வாட்ரு தேவைப்படுதுன்னு நம்ம பாட்டுக்கு தண்ணீர் தேவைப்படுறதுனால அதை அனுப்பணும். உங்களுக்கு தண்ணியெல்லாம் சுத்திகரித்து பிளட்டை சுத்திகரித்து அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது மண்ணீரல், கல்லீரல் எல்லாமே வேலை செய்யும். உங்களுக்கு சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சூப்பராக வேலை செய்யும் போது உங்களுக்கு என்னன்னாக்கா கால்கள் அதை வாங்கிக்கிட்டு கால்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இது ஒரு செயின் மாதிரிங்க. அதாவது எல்லாம் இன்டிகிரேட்டடு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பண்ணிக்கிட்டு இந்த வேலையை உங்களுக்கு செய்யுது. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வியாதிகள் தடுக்கப்படுது. இதுதான் பெரிய நன்மை, நமக்கு தடுக்கப்படுறதுனால உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு, கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட்டு, ஒபிசிட்டி எதுவுமே வர்றதில்லை. நீங்கள் டாக்டரையும் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அரை மணி நேரம் 40 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி நைட்டே அதோடய ஃபீலை உணர்வீங்க. ஏன்னா நம்ம உடம்பு லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வராது. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஹார்மோன்கள் தேவையான அளவில் சுரந்து நம்ம உடம்பை சூப்பராக வச்சுருக்கோம். உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துட்டால் போய் டாக்டர் நம்ம பார்க்குறோம். டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டு நடங்க அப்படி சொல்லுவார். நடந்தால் குறையும் அப்படின்ட்டு டாக்டர் காலகாலமாக சொல்கிறதா இல்லை. டாக்டருமே சொல்கிறாங்க, யார் செய்கிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த டயத்தில் போய் நடந்தீங்கன்னா உங்களாட்டி நடக்க முடியாதுங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் சுகர்னால் கால்கள் தசைகள்லாம் பாதிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நடக்க முடியாது, வலி கொடுக்கும், போதுன்ட்டு இருப்பீங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெள்ளம் வரும் முன்னே நம்ம அணை போட்டுறணும். வெள்ளம் வந்த பிறகு நீங்கள் அணை போடுறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா வெள்ளம் வந்த பிறகு அணை போட முடியாது, உங்களாக தெரியும். அதே சூழ்நிலை தான் இங்கேயும் உங்களுக்கு. நாம் இந்த வியாதிகள்லாம் கன்ஃபார்மாக வரணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ உள்ள பிஸியான உலகத்தில் மக்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு, கால்கள் உபயோகப்படுத்துகிற, அதனால் இந்த வியாதிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட எத்தனையோ பேர் இந்த சுகர் கம்பெனிங்க டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. இப்போ நம்ம அது வந்த பிறகு அதுக்கு போய் சொல்யூஷன் தேடுவானே, வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்யூஷன் தேடிடலாம்ல. ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது. இது வாக்கிங்கிறது இப்போ அதை வாக்கிங்கே நம்ம ஒரு எக்ஸசைஸாக சேர்த்துட்டாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது இயற்கையாக நம்ம நடக்கிறது தான். அது எப்படி கையை வேலை செஞ்சு வச்சுக்கிட்டுருப்போமோ அதே மாதிரி இது இயற்கையாக நம்ம கால் நடக்கிறது. வாக்கிங் ஒரு எக்ஸசைஸாக போயிடுச்சு. இப்போ நடைப்பயிற்சி. இப்போது இதில் நம்ம ஏன் அந்த வியாதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவானே, வியாதி வந்த பிறகு டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுவானே, அதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாயிரும், ரெடி ஆயிரும். சிம்பிள், செலவு கிடையாது, ஒரு பைசா காசு நம்மளுக்கு செலவு கிடையாது. நம்ம கால் நம்ம நடக்க போகிறோம். நடக்க இந்த வியாதிகள் வராமல் தடுக்கப்படுதா இல்லையா? இன்னும் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கிது. உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது மட்டும் இல்லைங்க, நான் சொன்னேன்னா லிஸ்ட்டு பெருசு அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டுகளுக்கு தேவையான பலம் கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ மூட்டுகளுக்கு இடையிலேயே சைனோஃபில் சொல்லிட்டு ஒரு ஃப்ளூடு, அது ஒரு லிக்விடு மாதிரி உள்ளது, வளவளப்பான திரவம். அது 2 மூட்டுகளுக்கு இடையில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வளவளப்பாக அந்த மூட்டு நல்லா இயங்கிறதுக்கு நல்லா இதாகும். அந்த ஃப்ளூயிடு சூப்பராக சுரக்குதுங்க. நம்ம வாக்கிங்கில் தான் கிடைக்கும். நீங்கள் அது விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளூயிடெலாம் சொல்லுவாங்க, உங்கள் மூட்டெல்லாம் இறுவி போயிடும், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்காது.
அதே மாதிரி நீங்கள் நீட்டி ஒரு காலை வந்து நம்ம 3 மூட்டுகள் நல்லா வேலை செஞ்சோம். இடுப்பு மூட்டு, முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு. நடைப்பயிற்சியில் இந்த 3 மூட்டும் ஹெவியாக வேலை செய்யும். புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த 3 மூட்டு தான் வெயிட்டை தாங்கிட்டு காலை நகர்த்தி கொண்டு போகிறதா ஹெவியாக வேலை செய்யும். வேலை செய்யும்போது காலை நீட்டி மடக்கும்போது உங்களுக்கு தசைநார்கள்லாம் சுருங்கி விரியும். அப்போ அங்கே பக்கத்தில் உள்ள தசைகள், முழங்கால மூட்டு உள்ள தசை, தொடை தசை, கெண்டைக்கால் தசைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாகும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும், நல்ல ஒரு திடமாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது உங்களுக்கு. அப்போ உள்ளுறுப்புகள் இதை பார்த்துட்டு சூப்பராக வேலை செய்யும். இது வேலை செய்ய அது அங்கே சுவிட்ச் அடிச்சு விட்ட மாதிரி உங்களுக்கு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சோன்னா சுவிட்சை ஆன் பண்ணிடுறீங்க. இந்த உறுப்புகள்லாம் சரசரன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய 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 என்ன ஹார்மோன் என்னென்ன தேவையோ அவ்வளோதும் சுரந்து உடம்பை ஸ்டெடியாக ஒரு நடைகுலையாமல் வச்சுக்கிட்டு உடம்பு இரும்பு மாதிரி ஆக்கிடுங்க உங்களுக்கு. இது யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யாமல் இருக்கீங்களோ இந்த நடைப்பயிற்சியை உடனே ஆரம்பிச்சிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பறந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க, காசு பணத்தை தேடுறீங்க, ஆனால் உடம்பை கோட்டை விட்டுறீங்க. நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும். காசு பணங்கிறது முக்கியம்தான். ஹெல்த்து போயிடுச்சு, மறுபடியும் நீங்கள் காசு பணம் சம்பாரித்து பிரச்சனை. அந்த காசு பூரா பணம் பூரா அந்த நம்ம நோய்க்கு அடிக்க வேண்டியதாக போயிடும். காசு எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்கிறது தான் சம்பாதிக்கிறோம். அப்படிங்க நம்ம உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கணுங்க. நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஹெல்த்து போயிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியம்தான் நம்மளுக்கு வெல்த்து. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமே பெரிய செல்வம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பிஸியான உலகத்தில் ஓடுறீங்க தெரியுது. பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, எனக்கு டைம் இல்லைங்கிறீங்க. போய் ஆஃபீஸ்லேருந்து உட்காந்துடுறீங்க 9 மணிக்கு, 5 மணிக்கு வர்ற வரைக்கும் சிட்டிங்லேயே இருக்கிறீங்க. காலுக்கு வேலை கிடையாது. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டைம் கிடைக்கல, இந்த மாதிரி வந்து எனக்கு நேரம் கிடைக்கல. எங்கே நேரம் கிடைக்க வாக்கிங் நடக்கிறதுக்கு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு நேரம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு நேரம் ஒதுக்குறோமோ இதுக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்கி ஆகணும். நீங்கள் வேலை விட்டு வந்தப்பையோ ஒரு டயத்தை ஒதுக்கிங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயோ புறநகர்லேயோ ஒரு காற்றோட்டமான இடத்துல உங்கள் நடைப்பயிற்சியை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நடங்க. வலி வந்தால் நின்றுது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போக போக டயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. போக போக உங்களுக்கு நான் சொன்ன இவ்வளோ பலனும் உங்களுக்கு கிடைக்கும். 1 மணி நேரம் நடந்துட்டிங்கன்னா டோப்பமைன் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வியாதிகள்லாம் இருக்காது. நீங்கள் பணமும் சம்பாரிச்சிக்கலாம். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு மன உளைச்சலும் இல்லை. இப்போ இதில் வந்து இன்னும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கேன்சர் வரைக்கும் தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க நடைப்பயிற்சினால். நடக்கிறதுனால கேன்சர் வியாதி கூட தடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடுப்பு தசைகள் வலுவாகுது. ஏன்னா அந்த 2வது வந்து ஷோல்டருக்கு பின்னாடி உள்ள தசைகள் வலுவாகுது. ஏன்னா நம்ம கையை ஆட்டி போகிறதுனால பின்னாடி உள்ள தசையும் வேலை செய்யும் உங்களுக்கு. அது வலுவாகுது உங்களுக்கு. இப்படி பூரா உடம்பு பூரா நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த நடைப்பயிற்சி. மற்ற பயிற்சி கொடுக்கலையான்னு கேட்கலாம். அது கொடுக்குது உங்களுக்கு. அதோட சேர்த்து இதையும் செய்யுங்க. இதை முக்கியமாக வச்சுக்கோங்க. கீ எக்ஸசைஸாக நடைய வச்சுக்கோங்க. சைடில் அதையும் வச்சுங்க. நீங்கள் இப்போ ஒரு வெயிட் லிஃப்ட்டு தூக்கலாம். வெயிட் லிஃப்ட்டை மட்டும் தூக்கிட்டு பேசாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதை கீயாக வச்சுக்கோங்க. கீ எக்ஸசைஸாக நடைய வச்சுக்கிட்டு வெயிட் லிஃப்ட்டு மற்ற என்னென்ன செய்கிற அக்ரோபேட்டிக் எக்ஸசைஸ்லாம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதையும் செய்யுங்க. செய்ய வேணான்னு சொல்லலை. அது செய்ய முடியாதவங்க, சில பேருக்கு ஜிம்முக்கு போக முடியாதும்பாங்க, இதெல்லாம் ஹார்டாக இருக்குங்க, என்னாடி வெயிட்டு தூக்க முடியாது, என்னாட்டி அக்ரோபேட்லாம் செய்ய முடியல, வளைஞ்சா உடம்பு வலிக்குதுங்கிறவங்க இந்த நடைப்பயிற்சி ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப சிம்பிள், எளிமையானது. எந்த வித கஷ்டம் கிடையாது. எந்த விதமான இன்ஜூரியும் கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான காயம் இருப்பதுங்க இல்லை. ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணிக்கங்க. நல்ல செருப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க. நல்லா காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். நடந்து போங்க. உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா ஒரு இசையை கேட்டுட்டு கூட நீங்கள் நடக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு
நீங்கள் நடந்து போகலாம், அப்படியே பேச்சுக்கிட்டே நடந்து போகலாம். அந்த பக்கம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போங்க, திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படியே உங்களுக்கு பேச்சில் போகிறதுனால உங்களுக்கு இந்த போரும் அடிக்காது, ஒரு டைம் பாஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு நீங்கள் அவசியம் டைம் ஒதுக்கி தாங்க ஆகணும். இந்த நடைப்பயிற்சிக்கு நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். இந்த கால் அவ்வளோ முக்கியம் உங்களுக்கு. இந்த காலை நம்ம வேலை செய்யாமல் விட்டதுனால விளைவு தான் இந்த இவ்வளவு வியாதி. நான் தான் சொன்னேன், இவ்வளவு வியாதி, அந்த டயபெட்டிஸு, இந்த கொலஸ்ட்ராலு, ஹார்ட் டிசீஸ், இது வர்றதெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு? எனர்ஜி வெளியாகிட்டே இருக்கணுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இன்புட் ஆகுச்சுன்னா அவுட்புட்டும் ஆகணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தண்ணி டேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க. இன்புட் பைப் ஒன்று இருக்கும், அவுட்புட் பைப் ஒன்று இருக்கும். இன்புட் பைப் வழியாக தண்ணி வருது, அப்போ அவுட்புட் பைப்பு வழியாக தண்ணி வெளியேறணும் உங்களுக்கு. வெளியேறிடுச்சுன்னா அந்த டேங்கோட மட்டம் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த அவுட்புட்டு பைப்பு வெளியாகலை அப்படின்னு வச்சிங்கன்னா, இன்புட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சிங்க, ஏன்னா ஒரு கட்டத்தில் டேங்க் வெளியே ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ உடம்புலேயே நம்மளுக்கு நடக்குது. இப்போ நீங்கள் அவுட்புட்டை கொடுக்கலை, நீங்கள் அவுட்புட் கொடுக்காதனால என்ன ஆகும் உங்களுக்கு? வரக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சத்துக்கள் அதெல்லாம் என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலாக மாறி என்ன பண்ணணும், எங்கே போகுதுன்னு தெரியாமல் பிளட்லேயே தங்கி பிளட் வெசலில் என்ன ஆகிடும், அப்படியே இது மாதிரி படிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ பிளட் வெசலில் படிக்கும்போது பிளட் வெசல் என்ன ஆகிடும் உங்களுக்கு, நேரம் ஆகிடும். நேரம் பிளட் பர்டிகுலர் இடத்துக்கு பாயாது, கம்மியான லெவலில் பாயும். ஹார்ட் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் பம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் ஹார்ட் அட்டாக்கு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த பாங்க்ரியாஸும் வேலை செய்யாமல் அந்த இன்சுலின் சரியான, ஏன்னா அதுக்கு வேலை கிடையாதுங்க, தேவையில்லை, டிமாண்ட் இல்லை. நான் ஏன் வேலை செய்யணும்? அது பாங்க்ரியாஸ் சொன்னால் நான் எதுக்கு வேலை செய்வானே, மண்ணீரெல்லாம் என்ன சொல்லணும், தேவையில்லைப்பா, டிமாண்ட் இருந்தால் தானே நாங்கள் வேலை செய்யணும், நாங்கள் சும்மா எதுக்கு வேலை செய்யணும்? அது வேலையை ஸ்டாப் பண்ணிடுதுங்க. ஸ்டார்ட் பண்ணால் இன்சுலின் இல்லை உங்களுக்கு, சுகர் வந்துடுது. இதுதான் பிரச்சனை. நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணுறவையே தான் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். வராமல் தடுத்துங்க. இது வந்துருச்சுனாக்கா லைஃப் பூரா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாகணும். அதை ஞாபகத்தில் வச்சிங்க. அதோடு இல்லாமல் பண விரயம், நேர விரயம், நம்மளால் மற்றவங்களுக்கு சிரமம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்குது, உங்களுக்கு பயனுள்ளதாக அமைன்னு நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ பார்த்து எல்லோரும் பயனடையணும், அதுதான் நம்முடைய நோக்கம். ஏன்னா வியாதி வர வர பெருத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பாருங்கள், மருந்தை பிடிச்சி தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்குது மருந்து. அவங்க ஒரு பக்கம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் ஒரு பக்கம் சம்பாதிச்சிருக்காங்க. நம்மளுக்கும் வியாதி நல்லா போகல, இதை கண்டினியூவாக நம்ம அதோட போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நமக்கு மரணமும் வந்துடுது உங்களுக்கு. இது தடுத்து நம்ம நிறுத்தி நம்ம உடலை ஆரோக்கியம், இன்னும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வரைக்கும் நல்லா போகுதுங்க. யாராருக்கு மலச்சிக்கலுங்க நீங்கள் நடங்க, மலச்சிக்கல் சரியாயிடும். இப்போ நான் சொல்கிறது, இந்த நடைப்பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்து டெய்லி 1/2 மணி நேரம் நடந்துட்டிங்கன்னா 10 நாளில் பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட். எல்லாம் நான் சொன்ன ரிசல்ட் பூரா அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு. தூக்கம் அப்படி தான் வரும் உங்களுக்கு. படுத்திங்கனாக்கா எனக்கு கண்ணான தூக்கம் வரும், எந்த சிந்தனையும் வராது. நல்லா படுத்த உடனே தூங்கிடுவீங்க நீங்கள். அந்த தூக்கத்துக்கான அருமருந்து இந்த நடை, கால். இந்த காலில் தான் எல்லாமே விஷயம் இருக்குது. இந்த காலை மதிப்போம், காலை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த வீடியோவோட முடிவுரைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ எல்லா மக்களுக்கும் நான் வேண்டிக் கொள்வது தான், நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க, சத்துக்களை சாப்பிடுங்க, காலுக்கு பலத்தை கொடுங்க, காலை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உபயோகப்படுத்துங்க, வியாதியை குறைச்சிக்கோங்க, டாக்டர்கிட்ட போகாதீங்க. அந்த வியாதியே நம்ம தடுத்துடலாம், தடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டாம், டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த நடைப்பயிற்சி ஆரம்பிங்க. பெரும்பாலும் பெண்கள் இது பெண்களுக்கும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிச்சனில் உள்ள வேலையை சின்னது வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னு பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க நடந்ததுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் கூட நடந்திருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடுது. ஒபிசிட்டி குயிக்காக என்ன பண்ணுறது, அவங்க இந்த மாதிரி டயபெட்டிஸுக்கு வந்துடுறாங்க. ஆண்களோட அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறது இது ஒரு காரணங்க. ஏன்னா அந்த கால பெண்களை கம்பேர் பண்ணோம்னு வச்சுங்க, அப்போ உள்ள கிச்சன்லாம் வேறு அவங்களுக்கு. அப்போ உள்ள கிச்சனில் அம்மி இருந்துச்சு, குடக்கல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அது பெரிய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு. குடக்கல்ல அரைக்கிறதா சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த தோசைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது கருங்கல் குடக்கல்ல போட்டு அந்த இதை உருட்டும் போது இந்த ஷோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யணும். இந்த கை அடுத்த லெஃப்ட் கை வேலை செய்யும், அது ஓடும். அது 1 மணி நேரம் உருட்டினா தான் அந்த மாவு நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு லேடிஸுக்கு இருந்துச்சு, அந்த கால லேடிஸுக்கு.
நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கலாம். அது மாதிரி அம்மி இருக்கும். இப்போ மசாலாலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். அப்போ அம்மியில் வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அம்மியோட வெயிட்டே கிட்டத்தட்ட 15-20 கிலோ இருக்குங்க. அந்த குழவியோட வெயிட்டு. அதை இழுத்து இப்படி அரைக்கணும். உங்களுக்கு பாருங்கள், இப்படி இழுத்து அரைப்பாங்க. அது சூப்பரான எக்ஸசைஸ், சூப்பரான ஆக்டிவிட்டி அது. இப்போ அதெல்லாம் இருந்ததுனால அந்த கால பெண்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இவ்வளோ வியாதி கிடையாது. இப்போ நவீனமாக எல்லாமே மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, அப்புறம் இது வாஷிங் மிஷின் வந்ததுனால எல்லாமே அந்த வேலையும் பெண்களுக்கு இலகுவாயிடுச்சு. நடையும் இல்லை, காலையும் யூஸ் பண்ணுறது கிடையாது, கையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. சீக்கிரம் வியாதி வந்து அட்டாக் பண்ணுது. இனிப்பு நீர் அட்டாக் ஆகி கொலஸ்ட்ராலும் அவங்களுக்கு வந்துடுது. சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இது பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் நீங்களும் உஷாராக இருந்து என்ன பண்ணுங்கள், நீங்களும் வேலைக்கு போகிற பெண்களாலும் சரி, வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கே நடைபயிற்சி ஆரம்பிச்சுங்க. நடைபயிற்சி ஆரம்பிச்சு இது மாதிரி வியாதிகளை தடுத்து நிறுத்துவோம். வருங்கால சந்ததிங்க இதுக்கு வந்து வயசுலாம் கிடையாதுங்க. 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, 25 வயசில் இனிப்பு நீர் வருதுங்க. அதனால் ஏஜ் இதுக்கு கிடையாது. வாலிபர்களும் வாலிபத்திலே நடைபயிற்சி ஆரம்பிச்சிருங்க. அது எவ்வளோ வயசு ஆனாலும் நீங்கள் நடைபயிற்சி பண்ணலாம். 70 வயசு 80 வயசு வரைக்கும் நீங்கள் நடைபயிற்சி, ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஏன்னா இது சிம்பிள், ரொம்ப இலகுவாக செய்யக்கூடியது, கஷ்டம் கிடையாது. வெயிட்டை தூக்கிட்டு நம்ம வரல, நம்ம உடம்பு நம்ம தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இது அருமையான ஒரு எக்ஸசைஸு. இதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம எல்லோருக்கும். அதனால் உங்களை எல்லோரையும் வேண்டி கேட்குறேன், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் நம்மளோட குறிக்கோள். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அவசியமான அர்ஜெண்ட்டான வீடியோ இது. அதனால் எல்லோரும் இதை கேட்டுட்டு பயன்பெறுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைச்சிடுங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.